ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தனக்கு ஒரு லீடர் வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்கும். அந்த லீடர் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா எல்லாத்துக்கும் மேல்பட்டவராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஓடிட்டுருக்கு. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய புருஷன் நல்லா இருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், மற்ற எல்லாரையும் காட்டியும் ஒரு டேலண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதேமாதிரி கணவன் நினைத்து அவருடைய மனைவியை நினைப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோர் நினைப்பாங்க, பெற்றோர் பிள்ளைகள். இது இயற்கையானது. ஆனால் அதே போல் அரசியலில் பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு தலைவர், அவர் எனக்கு தலைவர், அதில் ஒரு கெத்தாக இருப்பாங்க. எந்த கட்சி ஜெயிக்குது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க வேஷ்டி என்ன சட்டை என்ன அதுன்னா ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்து பாஷையில் சொல்ல போனால் சொங்கி மாதிரி, இந்த பொதுவாக சொல்லுவாங்க தேவாங்க மாதிரி. தேவாங்க அப்படியே ஒரு கை எடுத்து வைக்கிறதுக்கே அது ரொம்ப நேரம். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவரை மறந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், சும்மா சோகமாக வேதனையோடு கஷ்டத்தோடு ஒரு நாளை போக்குவதே நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். எதையோ இழந்து போனோம், எதையோ. நம்ம ஆள் யார், நம்முடைய லீடர் யார், நம்முடைய தலைவர் யார், நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? யூதருடைய ராஜா, நம்முடைய ராஜா அவர். அதை மறந்துடக்கூடாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா அவரை அப்படி போடாதீங்க, அப்படி எழுதுனது அப்படி பார்த்து சொன்னோம். அவர் யாருக்குன்னு வாசிக்க கேட்போமா? யோவான் 19 அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார். அவரை இயேசுவை அவருடைய மரண தருவில் அடித்தாங்க. ஆனால் அதைத்தான் எழுதுனான் பிளாத்து. 19ஆம் வசனத்தை பாருங்க. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று. யூதருடைய ராஜா, நம்முடைய ராஜா இயேசு. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய யூதர்கள். பிற எதுக்கு கலக்கிட்டே? இந்த உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடைய அவர்கிட்ட இருக்கிறது. நாம் எதுக்கு சின்ன பிரச்சனை வந்தால் கூட புலம்பிக்கிட்டே இருக்கிறது. பெரியப்பா வரல, சித்தப்பா வரல, அப்பா வரல, அவர் வர இயேசு வருகிறார். அவர் என்ன செய்வார்? அவர் தான் ராஜா. அதுக்கு மேலே எந்த ராஜா இருக்காங்க? அவன் அதை சொல்லிட்டா, இவன் இதை சொல்லிட்டா, அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க. சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஜோம் பண்ண மாட்டாங்க, பாட மாட்டாங்க, கைத்தட்ட மாட்டாங்க, கம்முன்னு வர்றது போகிறேன். அதெல்லாம் மறந்துங்க, இன்னையோடு மறந்துடுங்க. சோத்ரா அவர் நம்முடைய ராஜா அப்படிங்கிறதான ஒரு என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கெத்து இருக்குது, தைரியமாக இருக்குது, தலை நிமிர்ந்து நடக்கும். 5 வருஷம் ஆட்சி புரிகிறவர்களுக்கே அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் அப்படி நினைப்பாங்க. நம்முடைய ராஜா அப்படி உலகத்துக்கே ராஜா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். எதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட்டு கலங்கிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை வைங்க. அந்த ராஜா நமக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு அவர் ஒன்று என்ன செய்வார்? ஆதரி. அதனால் அவங்களை ஆதரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் ராஜா. அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக இருங்க. காட் பிளஸ் யூ.